வணக்கம் வீலன் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 100 5 மார்க்ஸில் இது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற 5 மார்க்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஷினில் இருக்கிற இது கிவன் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடலாம். கிவன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 x minus 1 x greater than or equal to 1 minus 1 less than or equal to x less than or equal to 1 and then minus 3 less than x less than minus 1. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருந்துடும். இந்த எக்ஸோட வேல்யூ தான் எழுதணும். அதாவது இங்கே எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், ஒன்றை விட இந்த வாய் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இருக்கிறதுல பெரிய நம்பர், இந்த சைடு இருக்கிறதுல சின்ன நம்பர். இது சின்னது, இது பெருசு. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் பசங்க தான் நீங்கள், உங்களுக்கும் தமிழில் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ அதனால் எக்ஸ் வந்து பெருசாக இருக்கும் ஒன்னோடனா 2 3 4 5. ஒன்று கீழே கோடு போட்டிருந்தா அது வந்து எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதாவது இப்படி கீழே கோடு போட்டிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற நம்பரை எடுத்துக்கணும். ஸோ இங்கே கோடு போடாததுனால நம்ம எடுத்துக்கல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து -1 0 1. ஓகேங்களா? இந்த 3 நம்பருக்குள்ளே கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த 3 நம்பர் எழுதிக்கிறோம். அது இதுக்குள்ளே -2 மட்டும் இருக்கும். -3லேருந்து -2க்குள்ளே மட்டும் இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் சம் எஃப் ஆஃப் 3 எதுக்குள்ளே இருக்குது, இங்கே இருக்கா 3. ஓகேங்களா? ஸோ அப்போ அதோட எஃப் ஆஃப் எக்ஸ்னது எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ எஃப் ஆஃப் 3நது எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 கொடுங்க, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 3. 3 + 2 5. அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா? ரெண்டாவது சம் பாருங்க. எஃப் ஆஃப் 0 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ 0னா 2, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 0ன்னு கொடுத்தா எஃப் ஆஃப் 0வும் 2 தான், ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் இல்லை. ஓகேங்களா? அதனால 2லேயே நின்றோம். அண்ட் தென் மூணாவது சம் பாருங்க. எஃப் ஆஃப் -1.5. ஸோ அந்த -1.5 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதோட ரேஞ்ச் வந்து இதெல்லாம் பார்க்கணும். 1.5ன்னு இல்லையே அப்படின்னு படிச்சிடாதீங்க, இந்த ரேஞ்சு. அதோட எஃப் ஆஃப் எக்ஸு பார்த்தீங்கன்னா எக்ஸ் -1, எக்ஸுக்கு வந்து -1.5ன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் -1.5 வந்து -1.5. எக்ஸ் இருக்கிறதுல அந்த 1.5 கொடுங்க, -1. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறோம், 2.5 ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த 3 சம். ஓகேங்களா? ஃபோர்த்து சம் பார்க்கலாம் வாங்க. ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஸோ இதுதான் இருக்கும். ஆமாம், இதுதான் இருக்குது. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணுமா? எஃப் ஆஃப் 2க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் 2க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்கள். எங்கே இருக்குது 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா. ஸோ அதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2. அதேமாதிரி எஃப் ஆஃப் -2 எங்கே இருக்குன்னு பாருங்க, அதோட எக்ஸ் -1ன்னு வரும் அதோட, ஏன்னா இங்கே இருக்கு, நான் பார்த்துட்டேன், அதனால இங்கே தெரியும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 + 2 4. எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு கொடுத்தீங்கன்னா எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 -1. ஸோ ஆட் பண்ணால் -3. இது எஃப் ஆஃப் 2, இது எஃப் ஆஃப் -2. ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. -2. ஓகேங்களா? ஸோ 4 - 3. ஓகேங்களா? 4 - 3 1. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். தயவு செஞ்சு படிச்சிருங்க. டெய்லி அந்த 10 5 மார்க்கில் டெய்லி 5 5 மார்க் கொடுத்துட்ருக்கோம். 100 5 மார்க்கில் அதில் வந்து சாப்டர் 1ல் செகண்ட் டே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ போய் பார்த்துருங்க. வாங்க அடுத்த சம் போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஸோ அடுத்த வீடியோவும் பாருங்கள். அடுத்த வீடியோவும் சேம் ஆஸ் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் கிவனில் நான் இங்கேயே கிவன் எழுதிடுறேன். ஓகேங்களா? இதுலேயே கிவன் எழுதிடுறேன். இதுக்கு என்னென்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸுன்றது -5ல் இருந்து 2க்குள்ளே. அப்போ -5 -4 -3 -2 -1 0 1. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான். அதேமாதிரி இங்கே எக்ஸுன்றது 2லேருந்து 6க்குள்ளே, 2 3 4 5. அதுமாரி இங்கே எக்ஸுன்றது 6 7 8 9. ஓகேங்களா? இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. வாங்க சம்மில் போகலாம். இது டெய்லி டவுட்ஸ். ஓகேங்களா? அந்த 100 கொஸ்டினில் இது ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் எஃப் ஆஃப் -3ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்
எஃப் ஆஃப் டூ. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் எதுன்னு பாருங்க. மைனஸ் த்ரீ எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. ஸோ அதோட எஃப் ஆஃப் எக்ஸ் 6x + 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு கொடுத்தா எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீனா வரும் 6 - 3 + 1. 6 3s are 18, மைனஸ் இருக்குதுனாங்க மைனஸ் +1, அப்போ -17 வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது. அதே மாதிரி எஃப் ஆஃப் டூ எங்க இருக்குன்னு பாருங்க. 2 வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 வந்து எந்த இடத்துனாருன்னா அதோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுங்க. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 5 × 2² - 1. ஸோ 5 4s இது 2² வந்து 4ன்னு ஆகிடும். அப்போ 5 × 4 20, 20 - 1 19. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொன்னதுனால எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 வந்து என்னதுன்னா -17 + 19. ஆன்சர் வந்து 2. பெரிய நம்பர் இருக்கிற சிம்பிளை போடணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இது ஃபர்ஸ்ட் சம். இதேமாரி செகண்ட் சம் தேர்ட் சம்லாம் நீங்களே போடுறீங்க. நான் ஃபோர்த்து சம் போடுறேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேங்களா? செகண்ட் சம் தேர்ட் சம் வேணும்னா புக்கை போய் செக் பண்ணிங்கனாலே தெரியும். ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மோட கொஷின் மட்டும் எழுதிக்கலாம். 2f of -2 plus minus f of 6 divided by f of 4 minus f of 2. So f of plus 4. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ f of 2 -2 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். f of 2 தான் கண்டுபிடிச்சிருக்குமா? ஸோ f of -2 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f of -2 கண்டுபிடிச்சிடலாம். -2 எங்கே இருக்குன்னு பாருங்க, இதில் இருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6x, அப்போ 6 - 2 + 1 ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். -12 + 1 -11. நெக்ஸ்ட் f of 6 எங்கே இருக்குன்னு பாருங்க, இதில் இருக்கு. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் f of x வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ 3x - 4 அதை எழுதிக்கலாம். அப்போ 3x இருக்கிற இடத்துல 6 - 4 18 - 4 14. இதேமாரி நெக்ஸ்ட் f of 4 கண்டுபிடிங்க. 4 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ 4ம் அந்த இதுவில் தான் இருக்கிறதுனால 5x² - 1 இல்லை, 5 × 4² - 1. 4² என்னது 16. 16 × 5 வந்து 80. 80 - 1 79. ஸோ f of 4ம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் f of -2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இது மட்டும் இருக்கட்டும். இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2f of -2 minus f of 6 by f of 4 plus f of -2 இருக்கா? ஸோ 2 times f of -2ன்றது -11 minus f of 6ன்றது என்னது 14. அவ்வளோதான். ஓகேங்களா? அதேமாரி கீழே வந்து f of 4ன்றது 79 minus 11. ஸோ 2 times பண்ணால் -22 minus 14 by இதை இது பண்ணால் 68 வரும். ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணோன்னா -6 36ன்னு வரும். ஸோ 68ன்னு வரும். இதை வந்து கேன்சல் பண்ணலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 டபுள்ஸில் கேன்சல் பண்ணலாம், எதில் வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 2s are 2, மீதி 1, 18 2s are 3 2s are 4 2s are இதை 9 டைம், இது வந்து 1 டைம், அண்ட் தென் இது ஒன்று போட்டால் 17 டைம். ஸோ ஆன்சர் வந்து -9/17 வருது. இதையும் கேன்சல் பண்ண முடியாது, அதனால இதோட விட்டுங்க. ஸோ இதோட தான் இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வாங்க அடுத்த சம் போகலாம். வாங்க மக்களே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா the function t which maps temperature in Celsius. அதாவது ஒரு டீன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து செல்சியஸை குறிப்பிடுதான் இன்டூ டெம்பரேச்சர் இன் தி ஃபாரன்ஹீட். எஃப் டெம்பரேச்சர்லேருந்து ஃபாரன்ஹீட், அதாவது டிசி ஆஃப் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம சொல்யூஷன் போட்டு கிவனில் எழுதிக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, டி ஆஃப் சி வந்து எஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டி ஆஃப் சி என்னது 9/5 சி + 32. ஏன்னா இங்கே எஃப்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்லிட்டு அதை நம்ம எழுதிடணும் கிவன்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, T0. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் T of T0 அது என்னதுன்னா 9/5
சி இருக்கிற இடத்துல 0 கொடுங்க 32. அப்போ இந்த டேர்மே 0 ஆகிடுமா? அப்போ 0 ஆயிடுச்சுன்னா 0 + 32 32. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? T28. அங்கே இருக்கிறதுல 28 போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ T of 28 வந்து 9/5 28 + 32. ஸோ இதை டிவைட் பண்ண முடியலையா? மல்டிப்ளை பண்ணு. 9 × 28 மல்டிப்ளை பண்ணால் 252 வரும். ஓகேங்களா? டிவைடட் பை 5 + 32. டிவைட் பண்ணால் 50.4 வரும். ஓகேங்களா? + 32. ஸோ ஃபாரன்ஹீட்டில் இருக்கிறதுனால டிகிரி ஃபாரன்ஹீட் போகிறத மறந்துடாதீங்க. இது வந்து 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இதெல்லாம் மஸ்ட்டு. அந்த டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இந்த சம்மை எதிர்பார்ப்பாங்க. தயவு செஞ்சு இந்த சம்மை பார்த்துங்க. இவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா? பார்த்தனாலே உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு T0 சி இருக்கிறதுல 0 கொடுக்கணும். 28 அதாவது சி இருக்கிறதுல 28. இவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. சி இருக்கிறதுல -10 கொடுக்கணுமா? ஸோ கொடுத்தனா 9/5 -10 + 32. ஸோ கேன்சல் பண்ணால் -2ன்னு வந்துடும். அப்போ -18 + 32. அதாவது 9 2s are 18, மைனஸ் இருக்குதுன்னா அந்த மைனஸ் + 32. 32ல் 18 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 14 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ அந்த டிகிரிலாம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பார்த்துக்கங்க. ஸோ இது வரையும் ஃபோர்த்து அண்ட் தேர்ட் வரையும் பார்த்துருக்கோம். இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் என்னன்னா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. தி வேல்யூ ஆஃப் சி கண்டுபிடிக்கணுமா? வென் T of C வந்து 12, T of C வந்து 212 இருக்கும்போது சியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ T of C என்னது? 9/5C + 32. அப்போ 212. இது ரெண்டுத்துக்கும் சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணால் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 32 அப்படி எடுத்துகிட்டு போயிட்டா -32 ஆகிடும். ஸோ 212 -32. ஸோ மைனஸ் பண்ணால் ரெண்டுத்தையும் 118 வருமா? ஸோ 9/5C. அப்போ இந்த 5 இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். 9C இல்லைன்னா சிஏ மட்டும் அந்த 9/5 அப்படி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 180 × 5/9 மாறிடும். ஸோ 1 டைம் 20 டைம். ஓகேங்களா? ஸோ 18 இருக்கிறதுனால 1 2s are 19, 2 9s are 80, பக்கத்தில் 0 இருக்கிறதுனால 0. ஸோ C 20 × 5 வரும். ஸோ அப்போ 20 × 5 100. அவ்வளோதான். 100 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 100 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இந்த சின்ற வேல்யூ வர்றதுனால செல்சியஸ். ஸோ எதுக்கு எந்தெந்த வேல்யூக்கு போடணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கொஸ்டின் அடிக்கடிக்கு இம்பார்ட்டண்டாக எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வேணும்னா இதை கேட்டுருவாங்க. அதனால் படித்து வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டினில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பார்க்கலாம். இந்த டெம்பரேச்சர் when the Celsius value is equal to the Fahrenheit value. அதாவது ஒன்றும் இல்லை, சியும் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கான். ஓகேங்களா? அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த செல்சியஸ் வேல்யூவை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, வேல்யூ ஆஃப் சியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? let us consider the value of C is x இல்ல bx. ஓகேங்களா? வேல்யூ ஆஃப் b வந்து x. அப்ப tc வந்து என்னது? 9c/5 + 32. அப்ப இது வந்து xனா 9x/5 + 32. ஸோ இதோட வேல்யூவும் அதோட வேல்யூ ஈக்குவல். இது வந்து எஃப்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை எஃப்பும் சியும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ எக்ஸு. ஓகேங்களா? அதனால தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் சால்வ் பண்ணுங்க. ப்ளஸ் இது வந்து x - 32 = 9x/5. இது இப்படி வந்ததுன்னா 5x - 32ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் 116 வருமா? = 9x. அதாவது 150 + ஒரு 10 160. இப்போ இதை ஒரு சைடாக எடுத்துகிட்டு வாங்க. எல்லாமே ஒரே சைடாக. இதில் எல்லாத்தையுமே இப்படி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 9x - 5x + 160 = 0. ஸோ 4x = -160. x = -160/4. 1 டைம் 4 டைம். ஸோ 40. அப்போ எக்ஸோட வேல்யூ -40. அப்போ எக்ஸோட வேல்யூ -40ல் இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூயும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ட்ஸில் எழுதணும். அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான்.
இந்த சம் அடிக்கடி கேட்குறாங்க. இது வேணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. என் ஃபேஸ் வேணால் நான் மறைச்சிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? சூப்பர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க.